Hello student, welcome to Drone Academy. Very good morning to all. So, நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதுங்களா ஃபஸ்ட்டு? நான் பேசுகிறது கேட்குதுங்களாப்பா? ஓகே, சரிப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கில் வந்து 3வது டேர்மில் ஃபஸ்ட் இயர், அது ஓவராலில் பார்த்திங்க அப்படின்னா 9 இயரில் இன்றைக்கி நம்ம 7வது இயரில் பார்த்திங்கன்னா ஒரு இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7வது இயரில் ஒரு செய்யுள் பகுதி, 2 உரைநடை பகுதி, ஒரு இலக்கண பகுதியில் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 4 தான். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா 2 செய்யுள் பகுதி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்யுள் பகுதி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்னங்களும் சொல்ல முடியாது, நிறைய முக்கியமான தகவல் அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ எது நம்ம சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக், எது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரோட டாபிக் என்ன அப்படின்னா புதுமைகள் செய்யும் தேசம் இது அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரதம் அன்றைய நாற்றங்கால். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கவிதை தொகுப்பு. யாருடைய கவிதை தொகுப்பு அப்படின்னும் போது தாரா பாரதி. ஓகே, நமக்கு தாரா பாரதி சிலபஸில் வந்து கவர் ஆகலை அப்படின்னாலும் நம்ம நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னா நியூ புக் பொறுத்த வரைக்கும் அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. ஸோ நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பொறுத்த வரைக்கும் சிலபஸில் கவர் ஆகாமல் போகுதுன்னு தாண்டி நியூ புக்கில் இருக்கா அதை படிச்சுக்கணும் அப்படின்னு என்னத்தோட மட்டும் படிங்க. சரிங்களா? சிலபஸ் இருக்கிறதுக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கு ஓரளவுக்கு படிக்கணும். சரிங்களா? இப்போ தாரா பாரதி, இப்போ பாரதியாரை பற்றி படிக்கிறீங்க, தாரா பாரதியை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா பாரதியாருக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிக்கணும், தாரா பாரதியை ஓரளவுக்கு படிக்கணும். முக்கியம் தாரா பாரதி சிலபஸில் இல்லை, அது இல்லைன்றதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, அதுக்கு நான் உட்காந்து முழுசாகவும் உட்காந்து தாரா பாரதி படிக்கக்கூடாது. ஒரு மேலோட்டமான வாசிப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸில் கவராத டாப்பிக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுலேயும் பார்த்தா அந்த நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் படித்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாரதம் அன்றைய நாற்றங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடல் என்றதை பார்க்கலாம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. சரியா? புதுமைகள் வந்து பல்வேறு வகையான புதுமைகளை வந்து செய்யுதான் இந்த தேசம். ஓகே, பூமியுடைய கிழக்கு வாசல் தான் பார்த்தீங்கன்னா இதுன்றது சொல்கிறாங்க. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கிய கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அடுத்தது அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்திரி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல்ன்ற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடலை ஓரளவுக்கு படிச்சுங்க. ஏன்னா நமக்கு புக்கில் வந்து மனப்பாட பாடலாக இருக்குது. சரியா? ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேவா? இந்த லைன் முக்கியமானது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வரி முக்கியமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காளிதாசன் தேனிசை பாடல்கள் இந்த 2வது பேரா வந்து முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி படிச்சுங்க. இதோட அர்த்தம் என்னத்தை நம்ம பார்க்கலாம். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடாகும். சரியா? பல்வேறு புதுமையான விஷயங்களை வந்து செய்த நாடு தான் இது நம்ம இந்திய நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. ஏன்னா உலக பொதுமறை நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட 2வது நூல் தான் திருக்குறள் நம்ம சொல்கிறோம். அப்போ திருக்குறள் இது நம்ம இந்தியாவுக்கே ஒரு பெருமை செய்யக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. அடுத்து பாருங்கள், காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. ஸோ காளிதாசர் எழுதின பாடல் எல்லாமே இது காவிரி கரை வரைக்கும். ஏன்னா நம்ம காளிதாசர் யாருன்றது தெரியும். முக்கியம் அது ஒரு சமஸ்கிருத கவிஞர் தான் வந்து காளிதாசர். அவரே வடமொழி கவிஞர் நம்ம சொல்லுவோம். ஸோ அவர் நிறைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்கிறது. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றது. சரியா? ஏன்னா கங்கை ஆறு அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நம்ம கம்பர் என்ன பண்ணியிருப்பார், கம்பராமாயணத்தை எழுதியிருப்பார். அந்த கம்பராமாயணம் வந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆற்று, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயோத்தி
அது எங்கே இருக்குது, உத்தரப்பிரதேச தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்த மையமாக கொண்டு இருக்கிறதுனால கங்கை கரையை பற்றி நிறைய பாடல்கள் வந்து நம்ம கம்பர் வந்து சொல்லியிருக்கனால கங்கை கரை வரைக்குமே வந்து கம்பனுடைய புகழ் பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீர் மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றன. ஸோ குமரிமுனைக்கு காஷ்மீர்லேருந்து மாலை வருதுன்னு சொல்கிறாங்க. மேற்கு தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்த நன்மைகளை விளைவிக்கின்றன. மேற்கில் உருவாக்கக்கூடிய நதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வரைக்கும் பாய்ஞ்சு நமக்கு நன்மையை தருன்னு சொல்கிறாங்க. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. புல்வெளி எல்லாமே வந்து பூக்கள் மலர்ந்து பொற்காலம் மாறி இருக்கு. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சியளிக்கின்றன. இப்போ நம்ம கல்லில் சிற்பம் நிறைய சிற்ப கோயிலாக இருக்கட்டும், குடைவரை கோயிலாக இருக்கட்டும், சரிங்களா, அப்போ கட்டுமான கோயிலாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு கலைக்கூடமாக வந்து திகழ்துன்னு சொல்கிறாங்க. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கிறது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றன. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகள் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடியை விளக்குகின்றது. ஸோ என்ன சொல்ல அப்படின்னா, அறத்தின் வழியாக வந்து அகிம்சைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்கிறோம், இதை வந்து ஒரு முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னா காந்தியடிகள் தான். காந்தியடிகள் என்ன சொல்லுவோம், நம்ம அகிம்சை, அதான் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நினைவு வரக்கூடியது. ஸோ அந்த அகிம்சைன்ற அந்த கைத்தறியை வச்சு தான் என்ன பண்ணார், ஆங்கிலேயரே விரட்டினார். யார், காந்தியடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அதுதான். அடுத்து இப்போ நம்ம தாராபாரதி தான் ரொம்ப முக்கியமானது. தாராபாரதியின் இயற்பெயர் என்னென்னா ராதாகிருஷ்ணன். தாராபாரதி பேர் ராதா. தாரா ராதா அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்கள், ராதா இருக்கா, ராதா இப்போ தாரா. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ராதாவை திரி போட்டால் தாரா. ஓகே, தாராபாரதி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா. ஸோ நம்ம ராதே கிருஷ்ணா தெரியும். ஓகேவா, ராதே கிருஷ்ணனுடைய காதலி தான் வந்து பார்த்தா ராதைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணா தான் நம்ம பொம்மைலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க. ஓகேவா. இப்போ தாராபாரதி நான் வச்சுங்க. அடுத்தது, கவிஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் யார், தாராபாரதி. ஸோ தாராபாரதி அடைமொழி, அதாவது சிறப்பு பெயர் நம்ம எதை சொல்லுவோம், கவிஞாயிறு அப்படின்ற ஒரு சிறப்பு யாருக்கு இருக்குது, தாராபாரதிக்கு இருக்குது. சரிங்களா. அடுத்தது பாருங்கள், புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலான இவர் ஏற்ற நூல்களாகும். இது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். சரி, ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன். ஓகேவா. ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது அப்படின்னா என்னது, சூரியன் உதிக்கும் போது புதிய விடியல்கள் உருவாகும். ஸோ புது சூரியன் எப்படி உதிக்கும், கிழக்கு நோக்கி தான் உதிக்கும். சரிங்களா. அது கிழக்குலேருந்து தான் வந்து பார்த்தா சூரியன் உதிக்கக்கூடிய திசை வந்து பார்த்தோன்னா கிழக்கு. அப்போ இது எங்களுக்கு கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஸோ அப்போது என்னென்ன அப்படின்னா சூரியன் உதிக்கும் போது கிழக்கு திசையில் உதிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், வெளிச்சம் வந்து குறைவாக தான் இருக்கும். ஓகேவா. கொஞ்சோண்டு வெளிச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து முழுசாக வந்து சூரியன் வெளிவந்துட்டு பிறகு தான் முழு பிரகாசமான ஒளி வந்து வரும். அப்போ புதிய விடியல்கள், எங்கே புதிய விடியல், சூரியன். சூரியனா கவிஞாயிறு. ஸோ அப்போ கவிஞாயிறு எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு. இப்போ விடியலும் போது பொதுவாக எந்த திசை வரும், கிழக்கு நோக்கி வரும். அப்போ இது எங்கள் கிழக்கு. அப்போது ஆரம்பிக்கும் போது, அதை உதிக்கும் போது வெளிச்சம் எப்படி இருக்கும், விரல் நுனி அளவு தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. அப்போ விரல் நுனி வெளிச்சங்கள். அப்போ ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடுவது இது திருக்குறள் தான் நம்ம சொல்கிறார். ஓகேங்களா. அடுத்தது, காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடங்கள். ஸோ காளிதாசருடைய தேனிசை பாடல்கள் வந்து காவிரி கரை வரைக்கும், இதே கம்பன் அப்படின்னா கங்கை கரை வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, கலைக்கூடமாக காட்சி தருவது நம்ம சொல்கிறீங்க, அந்த கற்களால் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள். அடுத்தது, நூலாடை என்னும் சொல்லை பிரித்துக்கிறது நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க வந்து பார்த்தோன்னா எதிரொலிக்க, இந்த இருக்கு பாருங்கள், எதிரொலிக்க, இதான் கரெக்ட். ஓகேவா. எதிரொலிக்க இது வராது, வரக்கூடாது. சரிங்களா. அடுத்தது இப்போ நம்ம ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். சரியா. தமிழ்நாட்டில் காந்தி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு காந்தியடிகளுடைய கடித இலக்கியம் வந்து முக்கியமானதாக இருக்குது. சரியா. ஸோ அப்போ கடித இலக்கியம் அப்படின்போது இது நம்ம ஒரு கடித இலக்கியமாக ஃப்ரேம் பண்ணி கூட கேள்வியில் கேட்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் போது காந்தியடிகளை பற்றி வந்து ஆல்ரெடி ஓல்டு புக்கில் 2 இடத்துல இருக்கும், நியூ புக்கில் 2 இடத்துல இருக்கும். ஸோ இதை மட்டும் படித்தா போதும். கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதை தான் கேட்கணும். சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அருங்காட்சியகம். இது எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. சரியா, கொடுத்துருங்க பாருங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொடுக்கலாம். காந்தியடிகளுக்கு தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீதும் மிகுந்த அன்பு உண்டு. சரியா. காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா
ஏன்னா அவருடைய இந்த ஒரு உருவத்துக்கு காரணமே நம்ம தான். சரிங்களா? அவர் பலமுறை தமிழ்நாட்டில் பயணம் செய்துள்ளார். அப்போது சுவையான பல நிகழ்வுகள் நடந்துள்ளன. அவற்றில் சிலவற்றை காணலாம். நிறைய முறை, ஓகேவா? ஏன்னா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிணைப்பு இருக்குது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கணும், அவர் இங்கே வரவே தான் அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அப்போ அடிக்கடி வரவே தான் அப்போ அந்த ஒரு பாண்டிங் வந்திருக்கும். அப்போ வந்த விஷயம்னு சொல்கிறாங்க. 1919 ஃபஸ்ட் 1919 பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் முதல் முறையாக சென்னைக்கு வந்தார். அப்போ சென்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து காந்தியடி எப்போ வர்றாரு அப்படின்னா 1919 வர்றார். எப்போ? பிப்ரவரி மாதம் வராரு. அப்போது ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது. ஓகேண்ணா? இது சிட்னி ரவுலட் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் ஒன்று வந்து கொண்டு இருப்பார். ஓகேவா? என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது விசாரணை வாரண்ட் இல்லாமல் கைது செய்வது, விசாரணை இல்லாமல் தண்டிப்பது. அது வாரண்ட் இல்லாமல், அதாவது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இந்த சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவலனை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம பாண்டிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ணி கொலை பண்ணுறதை பற்றி அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகேவா? விசாரணை செய்யாமல், அதாவது வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணுறாங்க. ஏன்னா வாரண்ட் தேவையில்லைல்ல. அதேமாதிரி விசாரணையெல்லாம் தண்டிச்சுருவாங்க. விசாரிக்கவே அவன் தண்டிச்சுருவாங்க. அதே தான் ரவுலட் சட்டம். ஓகேவா? வாரண்ட்டே, ஏன்னா ஒருத்தர் இப்போ நம்ம கைது செய்யணும்னு தேவை, கண்டிப்பாக வாரண்ட் இருக்கான்னு கேட்போம். அப்போ அந்த வாரண்ட்டே இல்லாமல் கைது பண்ணிடலாம். அப்படி கைது பண்ணவங்கள விசாரிக்கின்ற அவசியமே கிடையாது. அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, அவங்களுக்கு 6 மாதம் நீ போய் ஜெயில் இருப்போ, நீ 10 மாதம் ஜெயில் இருப்போ, நீ 10 வருஷம் ஜெயில் இருப்போன்னு சொல்லிடுவாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 10 வருஷம் அப்படியே இருக்கும். அப்போது இது என்ன, இது ஒரு கொடுமையான சட்டத்தை வந்து பார்த்தா சாத்தானின் சட்டம் அல்லது இருண்ட சட்டம் அல்லது கருப்பு சட்டம்னு சொல்லிட்டு வந்து காந்தியடிகள் வர்ணித்தார். அதை உணர்த்தம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பான மாநாடு ஒன்று நடத்தலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. அதுக்காக தான் சென்னைக்கு வந்து காந்தியடிகள் வந்திருப்பாங்க. ஓகேவா? ரவுலட் எனும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தது. அதனை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்த காந்தியடிகள் திட்டமிட்டார். அதை பற்றிய ஆலோசனை கூட்டம் ராஜாஜியின் வீட்டில். பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்போதைய காங்கிரஸ் தலைவர் அப்படின்னும் போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்னா ராஜாஜி தான். ஓகேவா? ஸோ ராஜாஜி வீட்டில் நடந்துச்சு. காந்தியடிகள் ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார். சரியா? காந்தி என்ன பண்ணார், ஒரு மெத்தையில் வந்து அமர்ந்திருக்காரு. அவருக்கு அருகில் ராஜாஜியும் மற்ற தலைவர்களும் நின்று கொண்டிருக்கிறனர். ஓகேவா? காந்தியில் மட்டும் தான் உட்காந்துருக்காரு. அவருக்கு அருகில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி மற்ற தலைவர்கள் நின்றுட்டு இருக்காங்க. யார்? நேதாஜி. சார், ராஜாஜி வீட்டிலே ராஜாஜி நின்றுட்டு தான் இருக்காரு. ஓகேவா? ஏன்னா காந்தியடிகள் மீது அவர் அவங்களுக்கு ஒரு பண்பு. ஓகே, ஒரு அன்பு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது அவர் வந்து அடிமைப்படுத்தணுன்ற விஷயம்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு அன்பு. ஓகேவா? நம்ம வீட்டில் அந்த ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா நம்ம உட்கார வச்சு அழகு வைப்போம், அந்த மாதிரி தான். ஓகேவா? அடுத்து பாருங்க. அப்போது அங்கு வந்த பாரதியார் தலைவராங்க இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. விரைந்து சென்று காந்தியின் அருகில் அமர்ந்தார். சரியா? நிக்கெட்டு பர்மிஷன்லாம் கேட்கல, ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணார், போயிட்டு உட்காந்துட்டு, திரு காந்தி அவர்களே, நான் இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். அதற்கு தாங்கள் தலைமை தாங்க முடியுமா என்று கேட்டார். ஓகேவா? என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு போயிட்டு சர்ன்னு போயிட்டு விருன்னு உட்காந்துட்டாரு. உட்காந்து என்ன பண்ணியிருக்காரு, ஹலோ காந்தி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு, பொதுக்கூட்டம் நான் வந்து ஈவினிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காந்தி, இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது, உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா என்று கேட்டார் காந்தியடிகள். அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும், தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்திற்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறி பாரதியார் நான் போய் வருகிறேன் என்று கூறி எழுந்து சென்று விட்டார். அதாவது சொன்னவனே பார்த்தா, இல்லையா நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே நான் நாளைக்கு வச்சுருன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாரதியார் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது, நடக்க போகிறது, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வந்து தலைமை தாங்க, இல்லையா நான் வந்து பார்த்தோன்னா இயக்கத்தை நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன்ட்டாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து வியப்பாக இருந்துச்சு நான் காந்தியடிகளுக்கு. ஏன்னா சொன்னேன் அப்படின்னா டக்குன்னு மாற்றிக்கிற ஆளு மத்தியில் நான் வந்து எடுத்த முடிவு மாற்றிக்கூடாது, நான் வந்து ஒரு பத்திரிக்கை ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், அது நிறைவேறிச்சுன்னா பார்க்குறேன், இல்லையா என் வேலையை பார்த்துன்னு போகிறோன்னு சொல்லிட்டு போனார்ல, அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து வியப்பாக பார்க்க வச்சுது. அப்போ என்ன பண்ணனா காந்தியடிகள், அவர் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். அவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர், தமிழ்நாட்டின் சொத்து என்றார் ராஜாஜி. சரிங்களா? அந்த தமிழ்நாட்டின் சொத்து, ஓகேவா, பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என கூறுகிறாரு ராஜாஜி. இல்லை, அவர் இந்திய நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது, காந்தியடிகளே சொல்றாரு. இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்றார் காந்தியடிகள். தமிழ்நாட்டின் சொத்துன்னு சொன்னது யார் அப்படின்னா ராஜாஜி. இது தமிழ்நாட்டு சொத்துலாம் கிடையாது, இவர் இந்தியாவுடைய சொத்துங்கன்னு சொல்லிட்டு யார் சொன்னது, மகாத்மா காந்தியடிகள் சொல்றாரு. இந்நிகழ்ச்சியின் மூலம் பாரதியார் பற்றிய காந்தியடிகள் மதிப்பீட்டை அறியலாம். ஸோ இந்த ஒரு நிகழ்வில் என்ன பண்றாரு, பாரதியாரை பற்றி காந்தியடிகள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது 1921 செப்டம்பர் மாதத்தில் காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தார்.
ஓகே 1919 வந்தாருன்னு பார்த்தோமா பிப்ரவரி மாதம். அடுத்து 1921 2 வருஷம் கழிச்சு செப்டம்பர் மாதம் வராரு. இந்த மாதம் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்போது புகை வண்டியில் மதுரைக்கு சென்றார். என்ன பண்ணியிருக்காரு, அப்போலாம் வந்து ட்ரெயின் தான். ஓகே ஃப்ளைட்லாம் அப்போ ஒன்றும் இருக்கிறது இருக்கும், எப்போனா ஒரு சமயம் தான். ட்ரெயின் தான் அப்போ வந்து பிரதானமான போக்குவரத்தாக இருந்துச்சு. நம்ம லாங் டர்ம் போனோம் அப்படின்னா செல்லும் வழியில் உழவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டு இருப்பதை கண்டார். ஒரு ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் உழவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் வேலை செஞ்சு பார்த்துருக்காரு. அவர்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருந்தனர். அப்போது காந்தியடிகள் நீளமான வேட்டி மேல் சட்டை பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இப்போ நம்ம ஏன்னா அவர் வக்கீலுக்கு படிச்சிருக்காருல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிடுக்கான ஆடை வந்து உடுத்துவாங்க. பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டு மட்டுமே அணிய தொடங்கினார். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. சரியா, அதாவது எவ்வளோ ஒரு ராஜாவாக வந்தவரை கடைசியில் ஒரு ஆண்டியாக மாற்றி அனுப்புகிற தைரியம் வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாட்டால் தான் முடின்றத அழகாக சொல்லியிருப்பாங்க இதில். சரியா, ஒரு ஃபன்னுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா பாருங்கள், ராஜா மாதிரி வந்தார். ஓகேவா, வேஷ்டி சட்டை தலைப்பாகையோட. ஆனால் என்ன பண்ண, நம்ம வெறும் ஒரே ஒரு துண்டு ஒரு வேஷ்டியோடு நம்ம வந்து பார்த்தோன்னா நடக்க வச்சுட்டோம். ஓகேவா, அந்த எளிமையை வந்து பார்த்தீங்கன்னா காரணம். அப்போ தமிழர்களில் வந்து எளிமையானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பொழுது. ஓகேவா, அடுத்தது அதான் இது கேட்கலாம். அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் எதுனா, காந்தியடிகளுடைய தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் தமிழ்நாடு. சரியா, அந்த கோலத்திலேயே தம் வாழ்நாள் முழுவதும் இருந்தார். உலகம் போட்டிய எளிமை திருக்கோலம் இதுவாகும். ஸோ உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இருக்கு பார்த்தீங்களா, இதான் இப்போ இந்த ஃப்ரேமில் காட்டாமல் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஃப்ரேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகமே போட்டுருச்சு. இந்த எளிமை தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அப்போ காந்தியடிகளுக்கு மேலும் சிறப்பு சேர்த்த விஷயம் நம்ம தமிழ்நாடுன்றத நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மாத்தட்டி பெருமையாக சொல்லிக்கலாம். அடுத்தது, காந்தியடிகள் ஒரு முறை காரைக்குடியை சுற்றியுள்ள ஊர்களில் சுற்றுப்பயணம் செய்தார். அப்போது கானாடு காத்தான் என்னும் ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கியிருந்தார். காரைக்குடி வந்து போகிற ஊருக்கு போகிற பார்த்தீங்கன்னா கானாடு காத்தான் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து தங்கியிருந்தார். ஓகேவா, அந்த வீடு மிகவும் ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில் எங்கு பார்த்தாலும் வெளிநாட்டு அலங்கார பொருட்கள் நிறைந்திருந்தன. காந்தியடிகள் அந்த பணக்காரிடம், உங்கள் வீட்டை வெளிநாட்டு பொருட்களால் அழகு செய்திருக்கிறீர்கள், அதற்கு செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்தால் போதும், இதைவிட அழகாக செய்து விடுவேன் என்று கூறினார். பணக்காரர் தலைகுனிந்தார். அந்த வீட்டுக்கு காந்தியடிகள் மறுமுறை வந்தபோது அங்கே வெளிநாட்டு பொருட்கள் ஒன்று கூட இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். ஸோ என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பொருட்களை வந்து வாங்கி அந்தளவுக்கு குவித்தை விட நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அழகான விஷயம் செய்ய முடியும். அப்போ அந்நிய பொருட்கள் மீது நமக்கு மோகம் வரணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த செல்வந்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதையே அப்படியே பின்பற்றினார். இன்னொரு வாட்டி வந்து காந்தியடிகள் அந்த ஊருக்கு வரும்போது அதை பார்த்து அவரை வந்து அந்த செல்வந்தரை வந்து காந்தியடிகள் பாராட்டியிருக்காரு. சரியா, இது ஒரு நிகழ்வு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது. காந்தியடிகள் ஒரு முறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். மதுரைனாலே ஃபேமஸ் இது மீனாட்சி அம்மன் கோவில் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ அதுமாதிரிலாம் கிடையாது. ஓகேவா, இப்போ தான் நம்மளால செஞ்சு விட்ருவாங்க. ஸோ அப்போல்லாம் என்ன அப்படின்னா, அந்த தாழ்த்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும், நம்ம தாழ்த்தப்பட்டோம் சொல்லக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் போது அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அங்கே வரணும், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் காந்தியடிகளை, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது எப்போ ஒழியுதோ அப்போ நான் வரேன், எல்லாரும் போனால் அதான் ஒரு கோயில், ஒருத்தனை மட்டும் அமைச்சிட்டு ஒருத்தனை வெளியே நிற்க வச்சா அப்போ அந்த என்ன சாமியா அது கோவிலாக என்னடா அதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவர் போகவே இல்லை. ஓகே, அதான் சொல்கிறாங்க. அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படி என்றால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோது தான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார். ஓகேவா, ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா போயிருக்காரு. அப்போ வந்து அந்த ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து உள்ள அனுமதி இல்லைன்னும் போது நான் வரமாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் நீக்கப்பட்ட பிறகு எல்லாரும் போகிறோன்னா ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் மதுரை போகும்போது என்ன பண்ணிக்காரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. சரியா, இது போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும் நடைபெற்றது. குற்றால அருவியில் நீராட அனைவருக்கும் உரிமை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அருவிக்கு செல்லும் வழியில் ஒரு கோவில் இருந்தது. அதன் வழியாக செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. எனவே அனைவரும் அருவியில் நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை அறிந்த காந்தியடிகள் குற்றால அருவியில் நீராட மறுத்துவிட்டார். மனிதனிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. இது கேட்கலாம்.
மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை கூறும் 2 முக்கிய நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று குற்றால குளியல் தடை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி கோவில் நுழைவு தடை. இது ரெண்டுமே சொல்லலாம். ஸோ இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்றத்தாழ்வு களைவதற்காக காந்தி எடுத்த முயற்சிகள் நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல முறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஸோ தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி ஃபஸ்ட்டு அங்கே தானே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சார். இது இந்த அங்கே இருக்கக்கூடிய தமிழுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணார். ஓகேவா, வக்கீலா. ஓகேவா, அப்போ அங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது தமிழையும் ஃபஸ்ட்டு அங்கே தான் கற்றுக்க நினச்சிருக்காரு. ஓகேவா. ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்தாக குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை கவர்ந்த நூலாகும். ஸோ காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் தான். சரிங்களா. அதே மாதிரி ஜி போப்புடைய தமிழ் கையேடு தான் வந்து அவருக்கு மிகவும் வந்து உதவியாக இருந்திருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்து 1937ஆம் ஆண்டு சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. எப்போ 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடத்தினாங்க. அம்மாநாட்டுக்கு காந்தியடிகள் தலைமை வகித்தார். எப்போ 1937 தலைமை வகித்திருக்காரு. உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். சரி, அந்த வரவேற்பு குழுவுடைய தலைவராக உவேசா வந்து இருந்திருக்காரு, உவே சாமிநாதர். சரிங்களா. உவே சாமிநாதன் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். அப்போ என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, உவேசாவுடைய உரையை கேட்டு, இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது. ஏன்னா தமிழ் தான் நம்ம யாரை சொல்கிறோம், உவேசாவை சொல்கிறோம். சரியா. இப்போ நம்ம பார்க்குற நிறைய செய்யுள் நூல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் உட்காந்து குருவியாக சேர்த்து செஞ்சது தான் இப்போ நம்ம படிக்கிற தமிழக வரலாறு. ஓகே. அந்த மனுஷன் நீங்கள் சேர்க்காம போயிருந்தானே இந்த தமிழ் வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்காது. ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் போது அவருடைய தமிழ் உரையை கேட்கும்போது காந்தி என்ன பண்ணுறாரு, ஆனால் காந்தியில் தமிழரே கிடையாது, ஆனால் அவர் தமிழ் பற்றி எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்கள். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்ற ஆவல் உவேசாவுடைய உரையை பார்க்கும்போது வருதுன்னு சொல்கிறாரு. ஓகே. அடுத்தது அவ்வளோதான். ஸோ இதான் வந்து காந்தியில் பற்றின விஷயங்கள். ஸோ இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் கரெக்டாக வரும். சரிங்களா. ஸோ என்னென்னா அவர் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்தது, அந்த ரவுலட் சட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார்கிட்ட கான்வர்சேஷன், அது வந்து பார்த்தா 2 பாயிண்ட் வரும். சரியா. தமிழ்நாட்டின் சொத்து இந்தியாவின் சொத்து யாருன்னு சொல்லிட்டு, அப்புறம் மதுரைக்கு 2ஆட்டி வந்தது, அது எந்த மாதம் வந்தார், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எளிமை தோற்றத்துக்கு காரணமான நிகழ்வு, அப்புறம் வந்து கானட காத்தான் நிகழ்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலய நுழைவு ஒன்று, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றால அருவி குளியல் தடை ஒன்று, அப்புறம் வந்து தமிழுக்கும் அவருக்கும் தொடர்பான தமிழ் கையேடு, தமிழ் கையேடு, அப்புறம் அவருக்கு பிடித்தமான நூல் வந்து திருக்குறள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அடிநிலை என்று தமிழ் கற்க வேண்டும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்தது, காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. ஓகே. நான் மதுரைக்கு ரொம்ப தான் அதை பார்த்தாரு. அடுத்தது, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார்? யார்? உவே சாமிநாதர். அடுத்து ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. இலக்கிய மாநாடு எங்கே? 1937 சென்னையில் நினச்சிங்களா, அதான் ஃபஸ்ட்டு. அடுத்து, தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்கிறோம்? ஸோ தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னா பாரதியார். குற்றாலம் அப்படின்போது குற்றாலன்றது அருவி, தமிழ் கையேடு ஜி போப்புடையது. ஓகே, அவ்வளோதான். ஸோ பொறுத்துக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது விரிவானம் 2வது பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் அப்படின்னு ஒரு தமிழர் வீராங்கனை நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ தமிழக ராணிகளில் மிகச்சிறந்தவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா. பல சிறப்பேர் இருக்குது. அப்போ ஏற்பட்ட வேலு நாச்சியாரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். இது ராமநாதபுரத்தை ஆட்சி பண்ண செல்லமுத்து சேதுபதியுடைய ஒரே மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். தாய்மொழி ஆகிய தமிழ் மட்டுமே அல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். தாய்மொழியை மட்டும் கற்காமல் கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது கூட கற்றுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரையேற்றம், வால்போர், வில் பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். ஸோ அந்த காலத்தை பெண் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவங்க எதுவுமே கற்றுக்க முடியாது. சரியா. வீட்டு வேலை செய்து சரியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கால பெண் அரசி அப்படின்னும் போது, இளவரசினும் போது அவங்க என்ன பண்ணலாம், எல்லா விஷயத்தையும் எல்லா வித்தைகளும் கற்றுக்கலாம். ஸோ அப்போ என்ன, சிலம்பாட்டம் கற்றுக்கினாங்க, குதிரையேற்றம் கற்றுனாங்க, வால் பயிற்சி கற்றுனாங்க, வில் பயிற்சி கூட கற்றுக்கிட்டாங்க. சரிங்களா. அடுத்து, சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்வோடு வாழ்ந்து வந்தார். சரியா. ஸோ அப்போ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், கணவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர், பிறந்த வீடு வந்து ராமநாதபுரம் அப்படின்னா புகுந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க. யார்? வேலு நாச்சியார். காளையார் கோவில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்தார். சரியா. காளையார் கோவில் சொல்லி ஒரு இடம் இருக்குது.
ஸோ அந்த கோவில் அந்த இடத்துல நடந்த போரில் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து வடுகநாதரை கொண்டுடுவாங்க. ஸோ வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்டு உறுதி பூண்டார். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை கைவிட்டு போயிருக்கலாம், சிவகங்கையை மீட்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கியிருக்காங்க. சரியா? ஸோ திண்டுக்கல் கோட்டையில் வந்து தங்கி பல ஆண்டுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூகத்தை அமைக்கிறாங்க. சரியா? தனக்கு தேவையான படையை வந்து உருவாக்குறாங்க. படையை வந்து ஒன்று சேர்த்து ஆங்கிலேயத்து போடுறதுக்குண்டான ஒரு பெரும் படையை வந்து உருவாக்குறாங்க. யார்? வேலுநாச்சியார் அவர்கள். 8 ஆண்டு ஆகுது. சரியா? இந்த படையை உருவாக்குறது அவங்க எவ்வளோ ஆகுது? 8 ஆண்டுகள் ஆகுது. 8 ஆண்டுகளுக்கு பின் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர்கள் தாண்டவராயன், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். சரியா? அப்போ வேலுநாச்சியருடைய அமைச்சர் யார்? தாண்டவராயன். ஓகே. தளபதிகள் பார்த்தீங்கன்னா சின்ன மருது, பெரிய மருதுன்னு சொல்லக்கூடிய மருது சகோதரர்கள். பெரிய மருது, சின்ன மருது என்னது? அவங்க தளபதிகள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்க. சரியா? அமைச்சர் வந்து தாண்டவராயன். ஞாபகம் வச்சுங்க. நாம் சிவகங்கை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வேலுநாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். சரியா? நம்ம சிவகங்கை இழந்து இது வரைக்கும் பார்த்தோன்னா 8 வருஷம் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக பேசுனாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா கவலைப்படாதீர் அரசியாரே, நாம் சிவகங்கை மீட்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா மைசூர் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஐதர் அலியுடைய உதவியை வந்து நாடியிருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுமாரி சிவகங்கை மீட்கணும், ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் என் கான்செப்ட்டு. இவங்களுடைய எதிரி ஆங்கிலேயன், அதே மாதிரி ஐதர் அலியோடைய எதிரி யார் தான்? ஆங்கிலேயன் தான். ஸோ அப்போ அப்படின்னும் போது இவன் அழிக்கிறது நம்ம ஒன்று சேரலாம்னு என்ன பண்ணாங்க, இவங்க போய் ஹெல்ப் கேட்பாங்க. அதுக்கு ஐதர் அலி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா படை வீரர்கள் அமைச்சிருப்பார். ஓகேவா? அப்போது அறையின் வாயிலின் வீரர்கள் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள், எவ்வளோ? 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வு எடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலுநாச்சியார். சரியா? அடுத்து பாருங்க, ஐதர் அலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறீங்க, இதை வந்து யாருன்னா அமைச்சர் சொல்கிறார், எனக்கு கண்டிப்பாக அனுப்புவான்னு தெரியும் அரசியாரேன்னு சொல்கிறாரு. எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா, அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். ஏன்னா பொதுவாக வந்து ஐதர் அலின்றவர் அப்படின்னா முஸ்லீம். ஸோ அப்போ முஸ்லீம் வந்து பார்த்தோன்னா உருது தான் வந்து பேசுவாங்க அவங்களுடைய மொழி அப்படின்னும் போது, அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, உருது மொழியிலே வந்து பேசினாங்க. இதனால் ஈர்ப்படைந்த ஐதர் அலி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா இந்த படையை அனுப்பியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேலுநாச்சியார் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுன ஆங்கிலம், பிரெஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து உருது மொழி எல்லாமே இப்போ நம்ம பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. அடுத்தது, நமது வீரருடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். நாம் படையுடன் நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்றார் பெரிய மருது. பெரிய மருது என்ன பண்ணான்னா நம்ம ஓகே நமக்கு படையெல்லாமே வந்துருச்சு, நம்ம நாளைக்கே போகலான்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில், ஏன்னா காளையார் கோயில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேர் என்னது, முத்து வடுகநாதரா, சரி மறந்துச்சு. கரெக்ட், முத்து வடுகநாதர். ஸோ அப்போ முத்து வடுகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருப்பார். ஓகே, அங்கே தான் வந்து கொண்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காளையார் கோயிலில் தான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிறகு அங்கே அதுக்கப்புறம் காளையார் கோயிலை மீட்ட பிறகு சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அனைவரும் ஓகே அது கரெக்டு தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காளையார் கோயிலை நோக்கி வந்து புறப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதில் வந்து 2 படைப்பிரிவாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஆண்கள் படைப்பிரிவுக்கு வந்து மருது சகோதரர்களும், பெண் படைப்பிரிவிற்கு குயிலியும் வந்து என்ன பண்ணுறாங்க, தலைமை தாங்குறாங்க. காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயர் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது, நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. ஸோ பெரிய மருது என்ன பண்ணியிருக்காருன்னா ஓகே நம்ம வந்து ஒரு வழியாக காளையார் கோவிலை வந்து கைப்பற்றிட்டோம், இதே ஃபோர்ஸோடு நம்ம போனோம் அப்படின்னா
சிவகங்கையை மீட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவங்க தான் சிவகங்கை தானே, அவங்களுக்கு தெரியாது அந்த ஊரை பற்றி என்னென்னு. 8 வருஷத்துல வந்து மாறிட இருக்க போகுது. ஸோ அப்போ என்ன எப்படி அந்த ஊரை பற்றின இன்ச்சு பை இன்ச்சு அவங்களுக்கு தெரியும். ஓகே, அதெல்லாம் இவங்க வந்து ஒரு எல்லா பயிற்சியும் மேற்கொண்டவங்க. அப்போ ஒரு போருக்கு உண்டான யுக்திகளை வந்து கையாளக்கூடிய திறமை வேலுநாச்சியார் அவளுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த டைம் போனால் நம்ம மாட்டிப்போம், அப்போ நம்ம இப்போ போகக்கூடாது. அப்போ எப்போ போகணும் போது பார்த்தோன்னா விஜயதசமி திருநாள் அன்று அந்த சிவகங்கை கோட்டையோட கதவுகள் திறக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், உள்ளே வந்து படைகளை வந்து நுழைஞ்சி நம்ம தாக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போதும் பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்னமருது. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா பெரிய காவல்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்னதான் கோட்டைக்கு திறந்தாலும் காவல் அதிகமாக இருக்குமே, நம்ம இங்கிருந்து போகிறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா எதிர்ந்து தாக்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அந்த கோட்டைக்குள் என்ன பண்ணலாம், விஜயதசமி அன்னைக்கு பெண்கள் மட்டுமே போகலாம். நமது பெண்கள் பிரிவினர் கூடையில் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டித்து விடலாம் என்றார் வேலுநாச்சியார். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பெண்கள்லாம் இந்த பெண்கள் மட்டும் தான் விஜயதசமி நாள் நம்ம உள்ளே போக முடியும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணீங்க, பழம் பூவோடு சேர்த்து ஆயுதங்களையும் எடுத்து போயிடுங்க உள்ளே. ஓகே, உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தாக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே சூழ்ந்துப்பாங்க. உள்ளே தான் ஏதோ பெரிய பிரச்சனை சூழ்ந்துப்பாங்க. அப்போ நம்ம வெளியேந்து அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கவுத்துலான்னு சொல்லிட்டு ஒரு மகா ஸ்கெட்சை வந்து போடுறாங்க. அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னேன். இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவர்களுக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயன். அவர்களுக்கு ஒரு நடுகு நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே, அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலுநாச்சியார். அப்படியே செய்யும் என்றார் அமைச்சர். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலுநாச்சியாரை பற்றின தகவலை வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடையாள் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லலை, அதாவது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க, அவங்க வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தா சொல்லிட்டு இருக்கலாம். ஓகேவா, சொல்லி வந்து வேலுநாச்சியாரை காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த காட்டி கொடுக்காம என்ன பண்ணாங்க, காப்பாற்றி விட்டாங்களே. ஸோ அப்போ அந்த பெண்ணுடைய பெருமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அறியணுன்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, நடுகள். ஏன்னா பொதுவாக வந்து போரில் வந்து வீரமரணம் அடைஞ்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுகள் வைப்பது வழக்கம். அது வந்து தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, உடையாள்ன்ற பெண்ணுக்கும் நான் என்ன பண்ணுறாங்க, நடுகள் வைக்கிறாங்க. அடுத்தது விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழங்கமிட்டனர். சரியா? ஸோ அப்போது அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடையாள் அப்படின்னுடைய நடுகளுக்கு முன்னாடி போயிட்டு தாலியை தொட்டு வணங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போருக்கு போக தயாராகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து உடையாள் புகழ் ஓங்குகன்னு சொல்லிட்டு கோஷம் பண்ணுறாங்க. அடுத்தது இங்கே வேலுநாச்சியாரை பற்றின ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரைக்கும். சரிங்களா? அடுத்து வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்போனா 1780 மீட்டிருக்காங்க. சிவகங்கை எப்போ, 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். சரியா? அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாருன்னா வேலுநாச்சியார் தான். ஓகே, அதை நம்ம ஜிகேல படிப்பீங்க. அடுத்தது அரசியாரே, நாம் நமது பெண்கள் படைப்பினுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எரிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. ஸோ குயிலி தானே வந்து பெண்கள் படைப்பினுடைய தலைவி. அவங்க என்ன பண்ண ஒரு பிளான் பண்ணுறாங்க, இந்த ஆயுத கிடங்கு இருந்தால் தானே அவன் எடுத்து நம்மளை தாக்குவான். அந்த ஆயுத கிடங்கி அடிச்சுட்டா அப்போ அவனுக்கு ஆயுதமே இருக்காது. அப்போ ஆயுதம் இல்லாத நிராயுத பாணியாக நம்ம ஈஸியாக அடித்து நவுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க. ஸோ போய் நான் என்ன பண்ணேன், அந்த ஆயுத கிடங்கு எரிச்சிடுறேன் ஃபஸ்ட் நான் போயிட்டு அப்படின்னும்போது ஓகே இது குட் ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வேலுநாச்சியாரும், ஓகே நீ பண்ணுமான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடக்குது. அந்த ஃபயர் ஆனவனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க, ஹிண்ட்டு நினச்சி உள்ளே போகிறாங்க. போயிட்டு அடித்து துவம்சம் பண்ணி ஆங்கிலேயர் வந்து வீழ்த்திடுறாங்க. ஸோ வீழ்த்தின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நம்ம இந்த அளவுக்கு வந்து வெற்றி அடைறதுக்கு காரணமே வந்து குயிலி தான். எங்கப்பா குயிலி, அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வேலுநாச்சியார் வந்து கேட்குறாங்க. இல்லை, அந்த தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருகிடுச்சு. என்ன ஆகிடுச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லை ஒரு உருக்கமாக வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது தன்னுடைய தாய் நாட்டு மீது ஒரு பற்று அப்படின்னா தன் உயிரை கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண் பெண் அப்படின்ற வேறுபாடே கிடையாது பாருங்கள். ஓகேவா? அது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆண் பெண்களுக்கிடையே வந்து எந்த விதமான பேதமோ வேறுபாடோ கிடையாதுன்றத அழகாக வந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து நாட்டுப்பற்று மொழிப்பற்று தான் வந்து முழு நிற்கிறதே தவிர
ஆண் பெண்ணுன்ற விஷயம்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் வேலுநாச்சியோட பார்த்தீங்கன்னா நீ ஏமா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் சொல்லலை, நீ பண்ணுமான்னு சொல்லி தைரியமாக கூட. அப்போ அந்த இடத்துல அவங்களும் வேறுபாடு பார்க்கல. ஓகே, அப்போ என்ன பண்ணுறாங்க, குயிலி தன்னுடைய உயிரை கூட பார்த்தா துச்சமான மதிக்காமல் உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, தன் உயிரியே அந்த மனித வெடிகுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அப்போ என்னென்னா தானே வந்து பார்த்தோன்னா ஒரு தீ பந்தமாக மாறி தன்னை எரிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயுதக்கடையில் போகும்போது நான் பட்டாசு கடை உள்ளே போனால் என்ன எல்லாம் வெடி சதுரம் பற்றி அதே மாதிரி வந்து அந்த ஆயுதக்கடைங்க வந்து பார்த்தா அழிச்சிட்டாங்க. ஸோ இதை கேட்டவொடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிலியுடைய அந்த நாட்டுப்பற்றை பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தா உணர்ச்சி வசப்படுறாங்க. சரியா, அவ்வளோதான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் வந்து முடியுது. ஸோ ஹைதர் அலி, மருது சகோதரர்கள், அப்புறம் வந்து அமைச்சர், அப்புறம் வந்து குயிலி, உடையாள், ஸோ இவங்க எல்லாருடைய உதவியால் தான் சிவகங்கை மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா தமிழக பெண்கள் அப்படிங்கும்போது பெண்கள் சார்ந்த எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் படிச்சிருங்க. ஓகேவா. பெண்கள் சமுதாயத்தின் கண்கள் மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியோட கண்களும் பெண்கள் தான். ஏன்னா பெண்களை பற்றின கேள்வி இல்லாத டிஎன்பிசி கொஸ்டின் எப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் பெண்களை பற்றி ஒரு ஸ்கீமாக இருந்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஸ்கீம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அது கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பகுதி பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள். நம்ம பெயர் சொல்லின் வகையறுத்தல் வந்து பார்த்தா சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா எழுத்து மொத்த அதிகாரங்கள் 5 வகையான இலக்கணம் இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல் இலக்கணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல் என்பது என்னது, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து. அப்போது ஒரு சொல் ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது சொல் எனப்படும். ஓகே, இப்போ ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம் எல்லாமே வந்து ஒரு சொல் தான். ஓகேவா. இந்த சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்க அடிப்படையில் இலக்கிய அடிப்படையில் மொத்தம் 4 பேர் வரும். இலக்க அடிப்படையில் 4: பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். பாரதி, பள்ளி, காலை, கண் எல்லாமே பெயர். அடுத்து வினைச்சொல் பார்த்தீங்கன்னா வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். வா, போ, எழுது, விளையாடு, ஓடு, ஆடு, உட்காரு, நட, இது எல்லாமே வந்து ஒரு வினை, ஒரு செயலை சொல்லுது. அப்போ ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அடுத்தது 3வது இடைச்சொல் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல், இடையில வரும். ஓகேவா. இப்போ உம்னு பார்த்தா தந்தையும் தாயும் வந்தனர், தம்பிக்கு, திருக்குறளை. ஸோ இதெல்லாமே வந்து இடையில வரக்கூடிய சொற்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில வரக்கூடியதாக இருக்கும், அதாவது சார்ந்து வரக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தை தாயின்றது பார்த்தீங்கன்னா பெயர் சொல். அப்போ அந்த பெயர் சொல்ல சார்ந்து வந்துருக்குலாம் அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அப்படின்னும் போது பெயர் சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். இப்போ நகரம், ஓகே, மாநகரம்னா அது பெரிய நகரம். இப்போ நகரம் அது என்ன பண்ண ஒரு படி மேலே மிகைப்படுத்தி சொல்லத்தான் அது மாநகரம். அப்படின்னா அதுமாரி வந்து மிகைப்படுத்துவது. பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் மிகைப்படுத்துவதற்காக சேர்க்கப்படுதான் அது உரிச்சொல். ஓகேவா. அடுத்தது இப்போது கைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. இதுவே தடக்கை அப்படின்னா நீண்ட கைன்னு அர்த்தம். அப்போ கையிலே பெரிய கைன்னு அர்த்தம். சரியா, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். ஸோ இதில் வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. ஓகேவா. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழித்திறன் பயிற்சி ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஓகேவா. ஏன்னா எல்லா புக்லேயுமே வந்து மொழித்திறன் பயிற்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திறனை ஆய்வோம் அப்படின்ற ஒரு பகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கலைச்சொல் அறிவும் பார்க்கலாம். நாட்டுப்பற்று, அதாவது பேட்ரியாட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். அப்புறம் வந்து லிட்ரேச்சர் அப்படின்னா வந்து இலக்கியம். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா. ஸோ ஓகே, இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th 3rd டேர்மில் 7th இயலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு முக்கிய இயலோடு நான் சந்திக்கிறேன். வேறு முக்கியம்லாம் இல்லை, அடுத்து 8வது இயலை நம்ம பார்க்கலாம். Thank you.